மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் பருப்பொருள்களின் நிலைகள் பற்றி பார்த்தோம். இதை ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். பருப்பொருள்களின் நிலைகள் பற்றி சென்ற வகுப்பில் பார்த்ததை இப்போ ஞாபகப்படுத்தி பார்க்க போகிறோம். என்னெல்லாம் பார்த்தோம்? பருப்பொருள்கள் நம்மை சுற்றி உள்ள எல்லா பொருள்களும் பருப்பொருள்கள். நம்மை சுற்றி காணப்படக்கூடிய பொருள்கள் எல்லாம் பருப்பொருள்கள். அது திட, திரவ, வாயு நிலைகளில் உள்ளது. பருப்பொருள்கள் நாம் பார்க்கக்கூடிய, தொடக்கூடிய எல்லா பொருள்களும் பருப்பொருள்கள். இந்த பருப்பொருள்களை ரெண்டு வகையாக பிரித்தோம். ஒன்று இயற்கையானது, மற்றொன்று மனிதனால் உருவாக்கப்பட்டது. இயற்கையாக உள்ளது ஆறு, மரம், செடி, கொடிகள், மலைகள், இதெல்லாம் இயற்கையாகவே படைக்கப்பட்டது. மனிதனால் உருவாக்கப்பட்டது மனிதன் வசிக்கக்கூடிய வீடு, வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருள்களும் மனிதனால் உருவாக்கப்பட்டது. இனி இந்த பருப்பொருள்களை மூன்று வகையாக பிரித்தோம். திண்மம், திரவம், வாயு. திண்மம், திரவம், வாயு. திண்ம நிலை. திண்ம நிலையில் பொருள்கள் கடினமானதாக இருக்கும், திரவ நிலையில் கடினமற்றதாக இருக்கும், வாயு நிலையிலையும் கடினமற்றதாக இருக்கும். திண்ம நிலையில் உள்ள பொருள்களின் பண்புகள் குறிப்பிட்ட வடிவம் உண்டு, குறிப்பிட்ட கன அளவு உண்டு. குறிப்பிட்ட வடிவமும் குறிப்பிட்ட கன அளவும் கொண்டது திண்ம பொருள். திரவ பொருள் குறிப்பிட்ட வடிவம் கிடையாது, குறிப்பிட்ட கன அளவு உண்டு. திரவ பொருள்களுக்கு குறிப்பிட்ட வடிவம் கிடையாது, குறிப்பிட்ட கன அளவு உண்டு. வாயு பொருள்களுக்கு குறிப்பிட்ட வடிவமும் இல்லை, குறிப்பிட்ட கன அளவும் இல்லை. வாயு பொருள்கள் குறிப்பிட்ட வடிவமும் கிடையாது, குறிப்பிட்ட கன அளவும் கிடையாது. திரவ பொருள்கள் ஓரிடத்தில் வைத்தால் அதே இடத்தில் இருக்கும், நகரக்கூடிய தன்மை கிடையாது. வாயு பொருள்கள் எல்லா இடங்களிலும் பரவக்கூடிய திறன் கொண்டது. வாயு பொருள்களில் துகள்கள் தளர்வாக, மிகவும் தளர்வாக இருப்பதால் எல்லா இடங்களிலும் பரவும் தன்மை கொண்டது. திரவம் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பாய்ந்து செல்லும் தன்மை கொண்டது. திரவ பொருள்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பாய்ந்து செல்லும் தன்மை கொண்டது. திரவ பொருள்களில் துகள்கள் தளர்வாக இருக்கும், வாயு பொருள்களில் துகள்கள் மிகவும் தளர்வாக இருக்கும். ஆனால் திண்ம பொருள்களில் துகள்கள் நெருக்கமாக இருக்கும், மிகவும் நெருக்கமாக இருக்கும், அதனால் கடினமாக உள்ளது. இந்த திண்ம பொருள்களை உடைக்கும் போதோ வெட்டும் போதோ அதன் வடிவம் மாறுபடும். திண்ம பொருள்களை உடைக்கும் போதோ அல்லது வெட்டும் போதோ அந்த பொருள்களின் வடிவம் மாறுபடும். இது நம்ம படித்தது. இன்று நம்ம படிக்க போகும் பாடம் நிலை மாற்றம். இந்த பொருள்களில் ஏற்படக்கூடிய நிலை மாற்றம் பற்றி படிக்க போகிறோம். நிலை மாற்றம்னா என்ன? மூன்று நிலைகளில் உள்ள பொருள் ஒரு நிலையிலிருந்து ஏதாவது ஒரு நிலைக்கு மாறும். அது எப்படி மாறும்? தானாக மாறாது. ஒன்று வெப்பப்படுத்தும் போது மாறும், அல்லது குளிர வைக்கும் போது மாறும். ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அது ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறலாம், அல்லது குளிர வைக்கும்போது ஒரு பொருள் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறலாம். சரி, இப்போது நம்ம திண்ம பொருளை எடுத்துக்கலாம். திண்ம பொருளை வெப்பப்படுத்தும் போது திரவமாக மாறும், திரவ பொருளை வெப்பப்படுத்தும் போது வாயுவாக மாறும். நல்லா ஞாபகம் வச்சு கவனிங்க. திண்ம பொருளை வெப்பப்படுத்தும் போது திரவமாக மாறுகிறது, திரவ பொருளை வெப்பப்படுத்தும் போது வாயுவாக மாறுகிறது. இது வாயு பொருளை குளிர வைக்கும் போது அது திரவமாக மாறுகிறது, திரவத்தை குளிர வைத்தால் திண்மமாக மாறுகிறது. இனி நம்ம அதுக்கு என்னென்ன உதாரணத்தோடு நம்ம படிப்போம், அப்போ ஞாபகத்தில் நிற்கும். சரி, முதல்ல உருகுதல். உருகுதல்னா என்ன? திண்ம பொருளை வெப்பப்படுத்தும் போது அது உருகி திரவமாக மாறுகிறது. திண்ம பொருளை வெப்பப்படுத்தும் போது உருகி திரவமாக மாறுவது உருகுதல். இது பார்த்துருக்கீங்களா? இது என்ன பொருள்? என்னது? பனிக்கட்டி. இது பனிக்கட்டி. இது திண்ம நிலையில் இருக்குது. இப்போது இதை நம்ம சூடுபடுத்த போகிறோம். பனிக்கட்டியை சூடுபடுத்தும் போது அது திரவமாக மாறுகிறது. பனிக்கட்டியை சூடுபடுத்தினால் அது திரவமாக மாறுகிறது. திண்ம பொருளை வெப்பப்படுத்தும் போது திரவமாக மாறும்,
திண்ம பொருளுக்கு நம்ம எந்த பொருள் எடுத்தோம்? பனிக்கட்டி. பனிக்கட்டி திண்ம பொருள். அதை வெப்பப்படுத்தும் போது அது எப்படி மாறியது? திரவமாக மாறியது. இந்த நிகழ்ச்சிக்கு பேர் உருகுதல். இப்போ படத்தை பாருங்க. திண்ம பொருளை வெப்பப்படுத்தும் போது திரவமாக மாறும் செயல் உருகுதல். பனிக்கட்டி உருகுனா மட்டும் இல்லை, நம்ம வெளியே எடுத்தாலே, ஒரு டப்பாலேருந்து வெளியே எடுத்தாலே அது கொஞ்ச நேரத்தில் வெளியே உள்ள வெப்பத்திற்கே உருகிரும். நீ உங்கள் அப்பா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தராங்க, ஐஸும் வாங்கி தராங்க. நீ 2 பொருளையும் கொண்டு வந்திருக்கிற. அதை கொண்டு வந்து வீட்டில் வச்சு சாப்பிடலான்னு நினைக்கும் போது உன்னுடைய நண்பன் உன்னைய கூப்பிட்றான். நீ வெளியே டம்ளரில் கொண்டு ஐஸு வச்சுட்டு வெளியே விளையாட போயிட்ட. கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப பார்க்கும்போது ஐஸ் இருக்குமா, நீர் இருக்குமா? ஐஸ் என்ன ஆகிறது? கொஞ்ச நேரத்தில் உருகிடுது. நான் அது சூடுபடுத்தலை, ஆனாலும் வெப்பம் வெளியே இருக்கக்கூடிய வெப்பத்திற்கு அது உருகி திரவமாக மாறுகிறது. திண்ம பொருள் வெப்பத்தால் உருகி திரவமாக மாறும் செயல் உருகுதல். புரிஞ்சுதா? இனி அடுத்தது ஆவியாதல். திரவ நிலையில் உள்ள பொருளை வெப்பப்படுத்தும் போது ஆவியாக மாறுகிறது, வாயுவாக மாறுகிறது. திரவ பொருளை வெப்பப்படுத்தும் போது வாயுவாக மாறும் செயல் ஆவியாதல். திரவ பொருளுக்கு நீர் எடுத்துக்கணும். நீர் எடுத்து நம்ம அதை வெப்பப்படுத்துகிறோம். வெப்பப்படுத்தும் போது அதிலிருந்து நீராவி வெளிவருகிறது. திரவ பொருளை வெப்பப்படுத்தும் போது ஆவியாக மாறும். பாருங்க, இப்போது திரவப்பொருள் நீர் தான் சூடாக்கி வச்சுருக்குது. இதிலிருந்து ஆவி வெளியே வருது பாருங்க. அப்போ திரவ பொருளை வெப்பப்படுத்தினால் அது வாயுவாக மாறும். திரவ பொருள் வெப்பப்படுத்தும் போது அது ஆவியாகும். பாருங்கள், இதில் ஏற்கனவே வெப்பப்படுத்தி அதில் வெந்நி ஊற்றி வச்சுருக்கோம். தண்ணியை சூடாக்கி வெப்பப்படுத்தி ஊற்றி வச்சுருக்கோம். அதிலிருந்து எது வெளியே வருது பாருங்கள்? நீராவி வெளிவருகிறது. அப்போ திரவ பொருளை வெப்பப்படுத்தும் போது அது எதா மாறுது? வாயுவாக மாறுகிறது. இந்த செயல் என்னது? ஆவியாதல். திரவ பொருளை வெப்பப்படுத்தும் போது அது வாயுவாக மாறுகிறது. இந்த செயல் ஆவியாதல். உருகுதல்னா என்ன? திண்ம பொருளை வெப்பப்படுத்தும் போது திரவமாக மாறும் செயல் உருகுதல். அதுக்கு உதாரணம் மெழுகுவர்த்தி எடுத்துக்கலாம். மெழுகுவர்த்தியே நம்ம கட் பண்ணி துண்டு துண்டாக வெட்டி இதில் போட்டு அதை சூடுபடுத்தினாலும் அது உருகி திரவ நிலைக்கு மாறும். அது மட்டும் இல்லை, வெல்லம் நம்ம பாயசம்லாம் செய்வதற்கு பயன்படுத்துவோம்லாம். வெல்லம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு அதையும் சூடாக்கும் போது அதுவும் உருகி திரவ நிலைக்கு மாறும். அடுத்தது பாலாடை கட்டி. பாலாடை கட்டியும் எடுத்து நம்ம வெப்பப்படுத்தும் போது அதுவும் திரவ நிலைக்கு மாறும். அப்போ திரவ நிலைக்கு மாறக்கூடிய பொருள்கள் எதெல்லாம்? 2 சொல்லு அப்படின்னு கேட்டால் சொல்ல தெரியணும். இனி குளிர வைக்கும்போது என்ன மாறும்? திரவத்தை குளிர வைக்கும்போது திண்மமாக மாறும். திரவ பொருள் நீர். நீரை நம்ம குளிர வைத்தால் அது திண்ம பொருளாக மாறும். நம்ம என்ன செய்கிறோம்? நீரை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். நீரை ஊற்றி குளிர்சாதன பெட்டிக்குள்ளே வைக்கிறோம். வச்சு ஒரு 2-3 மணி நேரம் கழித்து அதை எடுத்துகிறோம். எடுத்து பார்த்தா அது எப்படி இருக்கும்? பனிக்கட்டியாக உறைஞ்சி போய் இருக்கும். நம்ம ஊற்றுனது நீர். நீர் திரவ பொருள். அது சிறிது நேரம் கழித்து பார்க்கும்போது திண்ம பொருளாக பனிக்கட்டியாக மாறுகிறது. அப்போ திரவ பொருளை குளிர வைத்தால் அது திண்மமாக மாறும். இந்த நிகழ்ச்சிக்கு பேர் உறைதல். சுருங்குதல். நம்ம வீட்டில் அம்மா சமையல் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. சமையல் பண்ணும்போது பானையில் தண்ணி வச்சு அதை மூடி வச்சு தண்ணி கொதிக்கும். அந்த பாத்திரத்தில் உள்ள மூடியை வெளியே எடுக்கும்போது வெளியே உள்ள காற்று பட்டு அந்த மூடியில் உள்ள நீராவியானது சொட்டு சொட்டாக தண்ணீராக வடியும். இல்லை, அம்மா சமையல் பண்ணி முடித்த பிறகு ஏதாவது ஒரு பாத்திரத்தை மூடி இருந்தால் அந்த மூடியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள நீர்த்திவளைகள் சொட்டு சொட்டாக சுருங்கி புள்ளியாக தெரியும். அப்போ என்ன ஆகுது? திரவ பொருள் வெப்பப்படுத்தும் போது நீராவி வருது. அந்த நீராவியானது குளிர்ந்த காற்றுப்பட்டு சுருங்கி நீராக மாறுகிறது. நீராவி நீராக மாறும் செயல் சுருங்குதல்.
இதுக்கு சிறந்த உதாரணமாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம் மேகம். நீர்நிலைகளில் நீரெல்லாம் வாயுவாக மாறி மேகமாக இருக்குது. அந்த மேகம் வாயு பொருள். அந்த வாயு மேகத்தில் குளிர்ந்த காற்று படும்போது அந்த மேகம் மழையாக பெய்கிறது. வாயு நிலையிலுள்ள மேகத்தில் குளிர்ந்த காற்று படும்போது அது மழையாக பெய்கிறது. வாயு நிலையிலுள்ள ஒரு பொருள் மீண்டும் திரவ நிலைக்கு மாறும் நிகழ்ச்சி சுருங்குதல். வாயு நிலையிலுள்ள ஒரு பொருள் திரவ நிலைக்கு மாறும் செயல் சுருங்குதல் எனப்படும். உருகுதல், ஆவியாதல், உறைதல், சுருங்குதல். இப்போ 4 வகையாக மாற்றமடையுது நாம் படித்த 3 நிலையிலுள்ள பருப்பொருள்களும். அந்த பருப்பொருள்கள் உருகுதல், ஆவியாதல், உறைதல், சுருங்குதல். இப்போது உருகுதல். உருகுதல்னா பனிக்கட்டியை வெப்பப்படுத்தும் போது அது நீராக மாறும். பனிக்கட்டி என்ன நிலையில் உள்ள பொருள்? திண்ம நிலையில் உள்ள பொருள். திண்ம நிலையில் உள்ள பொருளை வெப்பப்படுத்தும் போது அது திரவ நிலைக்கு மாறுகிறது. திண்ம நிலையில் உள்ள பொருளை வெப்பப்படுத்தும் போது திரவ நிலைக்கு மாறும் செயல் உருகுதல். உருகுதல். பனிக்கட்டி, திண்மம், நீர், திரவம். இன்னும் ஒரு முறை கவனிங்க. திண்ம நிலையிலுள்ள பொருளை வெப்பப்படுத்தும் போது திரவமாக மாறும் செயல் உருகுதல். இப்போ இது நீர் குளிர வைக்கும்போது பனிக்கட்டியாக மாறுகிறது. நீரை குளிர வைக்கும்போது அது பனிக்கட்டியாக மாறுகிறது. நீர் திரவ நிலையில் உள்ள பொருள், பனிக்கட்டி திண்மம். அப்போ திரவம் குளிர்விக்கும் போது திண்மமாக மாறும் செயல் உறைதல். திரவத்தை குளிர்விக்கும் போது திண்மமாக மாறும் செயல் உறைதல். பனிக்கட்டி வெப்பப்படுத்தும் போது நீராக மாறுவது உருகுதல். நீர் குளிர வைக்கும்போது பனிக்கட்டியாக மாறுவது உறைதல். நீரை வெப்பப்படுத்தும் போது நீராவியாக மாறுகிறது. நீர் வெப்பப்படுத்தும் போது நீராவியாக மாறுகிறது. நீர் எந்த நிலைமையில் உள்ள பொருள் நிலை? அதுக்கு திரவநிலை. திரவநிலையுள்ள ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அது வாயு நிலைக்கு மாறுகிறது. திரவநிலையுள்ள பொருள் வெப்பப்படுத்தும் போது வாயு நிலைக்கு மாறுவது என்ன பெயர்? ஆவியாதல். இதில் நீர் நீராவியாக மாறுகிறது. இங்கே நீராவியானது குளிர்விக்கும்போது நீராவி குளிரும்போது நீராக மாறும். நீராவி குளிரும்போது நீராக மாறும். மேகம் குளிரும்போது மழையாக பெய்யும். நீராவி எது? வாயு நிலையுள்ள பொருள். அது நீராக திரவ நிலைக்கு மாறுகிறது. நீராவி குளிர்ந்து நீராக மாறும் செயல் சுருங்குதல். நீராவி குளிர்ந்து நீராக மாறும் செயல் சுருங்குதல். நீராவி வாயு நிலையுள்ள பொருள், நீர் திரவ நிலையுள்ள பொருள். வாயு நிலையில் ஒரு பொருள் திரவ நிலைக்கு மாறுவது, குளிரப்படுத்தும் போது திரவ நிலைக்கு மாறுவது சுருங்குதல். நம்ம இப்போ படித்ததை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்ப்போம். பனிக்கட்டியை வெப்பப்படுத்தும் போது அது எந்த நிலைக்கு மாறும்? பனிக்கட்டியை வெப்பப்படுத்தினால் அது எதுவாக மாறும்? நீராக மாறும். இந்த நிகழ்ச்சிக்கு என்ன பெயர்? பனிக்கட்டி உருகி நீராக மாறுகிறது. அப்போ என்ன பெயர்? உருகுதல். அடுத்தது இப்போது திரும்ப என்ன செய்தோம்? நீர் எடுத்துக்கிறோம். நீர் எடுத்து அதை வெப்பப்படுத்துகிறோம். நீர் திரவ நிலையுள்ள பொருள். அதை வெப்பப்படுத்தும் போது அது என்னவா மாறும்? நீராவியாக மாறும். நீராவியாக மாறக்கூடியது என்ன செயல்? ஆவியாதல். நீராவியாக மாறக்கூடியது ஆவியாதல். நீர் என்ன நிலையில் உள்ள பொருள்? திரவ நிலையில் பொருள். அது நீராவியாக மாறுவது வாயு நிலைக்கு மாறுகிறது. இது ஆவியாதல். அடுத்தது வாயு நிலையில் உள்ள பொருள் மேகம்
குளிர்விக்கும் போது என்னவாக மாறும்? மழையாக பெய்யும். இது என்ன நிகழ்ச்சி? சுருங்குதல். எது? சுருங்குதல். நீர், மேகம் வாயு நிலையில் உள்ள பொருள் குளிர்ந்த காற்று படும்போது அது நீராக மாறுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு சுருங்குதல் என்று பெயர். அதேமாரி நீர் எடுத்து அதை குளிர வைக்கும்போது பதன பெட்டிக்குள்ளே வைக்கிறோம். அது எப்படி மாறுது? பனிக்கட்டியாக மாறுது. நீரானது திரவ நிலையில் உள்ள பொருளை நம்ம திரும்பவும் குளிர வைக்கும்போது அது திண்மமாக மாறுகிறது. இது என்ன செயல்? உறைதல். இது படித்தாச்சு. நம்ம வீடுகளில் தலைக்கு தேய்க்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துவாங்க. இந்த தேங்காய் எண்ணெய் குளிர்காலத்தில் உறைந்து திண்ம நிலைக்கு மாறிவிடும். தேங்காய் எண்ணெய் திரவ நிலையில் ஒரு பொருள், குளிர்காலத்தில் அது உறைந்து திண்ம நிலைக்கு மாறுகிறது. இந்த எண்ணெயை நாம் சூடுபடுத்தினா, வெப்பப்படுத்தும் போது மீண்டும் திரவ நிலைக்கு மாறும். அப்போ தேங்காய் எண்ணெய் எந்த காலத்தில் திண்ம நிலைக்கு மாறுகிறது? குளிர்காலத்தில் திண்ம நிலைக்கு மாறும். நம்ம வெப்பப்படுத்த பயன்படுத்தப்படக்கூடிய பொருள்களை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். எல்லா பொருள்களையும் நாம் வெப்பப்படுத்துவதற்கு பயன்படுத்த முடியாது. சில பொருள்களை வெப்பப்படுத்துவதற்கு பயன்படுத்துகிறோம். அதிக அளவு வெப்பத்தை தரக்கூடிய பொருள்களை நாம் எரிபொருளாக பயன்படுத்துகிறோம். அந்த எரிபொருள்களை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நாம் இந்த எரிபொருள்கள், சில எரிபொருள் குறைந்த அளவு வெப்பத்தை தரும், சில எரிபொருள்கள் அதிக அளவு வெப்பத்தை தரும். அதிக அளவு வெப்பத்தை தரக்கூடிய பொருள்களை நாம் எரிபொருளாக பயன்படுத்துகிறோம். இந்த எரிபொருள்கள் 3 வகையாக பிரிக்கலாம். இந்த எரிபொருள்களை 3 வகையாக பிரிக்கலாம். திண்ம எரிபொருள், திரவ எரிபொருள், வாயு எரிபொருள். திண்ம எரிபொருள், திரவ எரிபொருள், வாயு எரிபொருள். திண்ம எரிபொருள்கள் எதெல்லாம்? திண்ம நிலையிலுள்ள எரிபொருள்கள். கட்டைகள். இது திண்ம நிலையிலுள்ள எரிபொருள். கட்டை, கரி, இதுவும் திண்ம நிலையிலுள்ள எரிபொருள். இதே மாதிரி நம்ம இலைகள், காய்ந்த இலைகளையும் எரியக்கூடியது. அதே மாதிரி துணிகளும் எரியும். ஆனால் இதிலிருந்து அதிக அளவு வெப்பம் கிடைக்காது. அதிக அளவு வெப்பம் கிடைக்கக்கூடிய பெரிய கட்டைகள், கரி துண்டுகள், இதை நாம் எரிபொருளாக பயன்படுத்துகிறோம். அதுபோக வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பசு, காளை, இதிலிருந்து சாணம் கிடைக்கும். அந்த சாணத்தை வறட்டியாக தட்டி அதையும் எரிபொருளாக பயன்படுத்துகிறோம். அதுவும் ஒரு திண்ம எரிபொருள். இப்போது நீங்கள் அந்த படத்தை பாருங்கள். எரிபொருள்கள், திண்ம எரிபொருள் எதெல்லாம்? மரக்கட்டை, இலைகள், காகிதம். அடுத்தது சாணம். சாணம் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த காய வச்சு தட்டி காஞ்ச பிறகு அதை என்ன செய்தாங்க? எரிபொருளாக பயன்படுத்துகிறாங்க. கரி, நிலக்கரி, இதையும் எரிபொருளாக பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது திரவ எரிபொருள். எதெல்லாம் திரவ நிலையில் இருக்கக்கூடிய எரிபொருள்? மண்ணெண்ணெய், பெட்ரோல், டீசல். மண்ணெண்ணெய் எங்கே எரிபொருளாக பயன்படுகிறது? மண்ணெண்ணெய் விளக்கெரிக்க அடுப்புகளிலும் மண்ணெண்ணெய் எரிபொருளாக பயன்படுகிறது. பெட்ரோல், டீசல். இது எங்கே பயன்படுகிறது? வாகனங்களில் எரிபொருளாக பயன்படுகிறது. வாகனங்களில் எரிபொருளாக பெட்ரோல் பயன்படுகிறது. இது தாவர எண்ணெய். தாவர எண்ணெய்ன்னு சொன்னால் தேங்காயிலிருந்து தேங்காய் எண்ணெய் கிடைக்கிறது, எள்ளிலிருந்து நல்லெண்ணெய் கிடைக்கிறது. இதே மாதிரி பொருள்களை பயன்படுத்தி விளக்கெரிக்க பயன்படுத்துகிறார்கள். இது தாவர எண்ணெய். இந்த எண்ணெய் விளக்கு எரிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுகிறது. வாயு நிலையுள்ள பொருள்களை பயன்படுத்தியும் விளக்கெரிக்க பயன்படுத்துகிறார்கள். சரி, 3வது வாயு நிலையுள்ள பொருள். வாயு நிலையுள்ள பொருள் எதெல்லாம்? சமையல் எரிவாயு, சாண எரிவாயு. 2 வகையாக பிரிக்கலாம். சமையல் எரிவாயு நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடியது. சமையல் எரிவாயு வீடுகளில் அம்மா சமைக்கிறதுக்காக கேஸ் சிலிண்டர் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து வைப்பாங்க. அந்த இதிலிருந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சு சமையல் வேலையெல்லாம் பார்க்குறோம். அது சமையல் எரிவாயு. சாண எரிவாயு படத்தில் பாருங்கள். சாண எரிவாயுக்கு அந்த சாணத்தை கரைச்சி அதை
ஒரு கொள்கலனில் ஊற்றும்போது அது வேதி மாற்றங்களுக்கு உட்பட்டு வாயுவாக வெளிவரும். அந்த வாயுவை அடுப்பெரிக்க பயன்படுத்துவார்கள். அது சாண எரிவாயு. இது மட்டும் இல்லை, இப்போது சூரிய ஒளியிலிருந்து மின்னாற்றலாக மாற்றி அதை நாம் பயன்படுத்துகிறோம். சூரிய அடுப்பு, அதுலேயும் சமையல் பண்ண நம்ம பயன்படுத்துகிறாங்க. சூரியனிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றி சூரிய அடுப்பில் சமையல் பண்ணலாம். அடுத்தது வாகனங்களில் பயன்படுத்தப்படுகிறது. வாகனங்களில் சூரிய ஒளியின் மூலம் கிடைக்கக்கூடிய ஆற்றலை பயன்படுத்தி இந்த வாகனங்கள் ஓடுவதற்கு பயன்படுத்துகிறார்கள். தோட்டங்கள், வயல்வெளிகளில் நீர் பாய்ச்சுவதற்கும் இந்த சூரிய ஆற்றல் பயன்படுகிறது. அப்புறம் நம்ம வாயு பற்றி பார்த்தோம். இந்த சமையல் எரிவாயு, சாண எரிவாயு, வாயுவை பயன்படுத்தி எரியக்கூடிய விளக்கு. இது வாயுவை பயன்படுத்தி எரியக்கூடிய விளக்கு. இந்த விளக்கு பார்த்துருக்கீங்களா? இப்போ வீடுகளில் பயன்படுத்துகிறாங்களா இந்த விளக்கு? நீங்கள் யார் வீட்லையாவது இருக்குதா? இந்த விளக்கில் என்ன பொருளை பயன்படுத்தி விளக்கெரிய செய்வாங்க? எது? மண்ணெண்ணெய் பயன்படுத்தி விளக்கெரிய வைக்கலாம். இதில் பயன்படுத்தக்கூடிய எரிபொருள் மண்ணெண்ணெய். இப்போ இந்த விளக்கு பார்த்துருக்கீங்களா? இது இப்போ பயன்படுத்துகிறாங்க சில இடங்களில். இதில் பயன்படக்கூடியது எது? எரிவாயு. எது? இதில் பயன்படுத்தக்கூடியது எரிபொருள் வாயு எரிபொருள். இதை நம்ம ஆங்கிலத்தில் கேஸ் லைட் அப்படின்னு சொல்லலாம். இதில் பயன்படுத்தக்கூடியது வாயு எரிபொருள். இதில் பயன்படுத்தக்கூடியது திரவ எரிபொருள். வீடுகளில் பார்த்துருக்கீங்களா? இது அம்மா விளக்கேற்றும்போது என்ன விளக்கு இது? மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கு. இது கார்த்திகை தீபம் இந்த சமயங்கள்லாம் எல்லார் வீடுகள்லையும் ஏற்றக்கூடியது. இந்த விளக்கில் திரி போட்டாச்சு. இது தாவர எண்ணெய். இந்த எண்ணெயை ஊற்றுறோம். ஊற்றியாச்சு. இப்போது நம்ம விளக்கேற்றி பார்க்கலாம். தாவர எண்ணெய் விளக்கெரிய பயன்படுத்தப்படுகிறது. தாவர எண்ணெய் விளக்கெரிய பயன்படுத்தப்படுகிறது. தாவர எண்ணெய் திரவ நிலையில் உள்ள எரிபொருள். திரவ நிலையில் உள்ள எரிபொருள் விளக்கெரிக்க பயன்படுத்தப்படுகிறது. இன்றைக்கு வகுப்பில் நம்ம நிலை மாற்றம் குறித்து பார்த்தோம். எதெல்லாம்? முதல்ல திண்ம நிலையுள்ள பொருள் திரவ நிலைக்கு மாறுவது. திண்ம நிலையில் உள்ள பொருள் திரவ நிலைக்கு மாறுவது உருகுதல். அடுத்தது வெப்பப்படுத்தும் போது தான் மாறுது. அடுத்தது திரவ நிலையில் உள்ள பொருள் வெப்பப்படுத்தும் போது வாயுவாக மாறுகிறது. திரவ நிலையில் பொருள் வாயுவாக மாறும் நிகழ்ச்சி ஆவியாதல். அடுத்தது நீர். நீரை குளிர வைக்கும்போது, நீர் திரவ நிலையில் உள்ள பொருள் அதை குளிர வைக்கும்போது திண்மமாக மாறுவது. அது என்ன நிகழ்ச்சி? உறைதல். அடுத்தது வாயு நிலையுள்ள பொருள் மேகம். வாயு நிலையுள்ள பொருளை குளிர வைக்கும்போது அது நீராக திரவமாக மாறுகிறது. இது என்னது? என்ன நிகழ்ச்சி இது? சுருங்குதல். நம்ம படித்தது மொத்தம் 4. இதெல்லாம் உருகுதல், ஆவியாதல், உறைதல், சுருங்குதல். அடுத்தது எரிபொருள்கள். எரிபொருள்களில் நாம் திண்ம எரிபொருள், திரவ எரிபொருள், வாயு எரிபொருள் படித்தோம். திண்ம எரிபொருள்கள் எதெல்லாம்? கரி, சாணம், மரக்கட்டைகள் போன்றவை திண்ம எரிபொருள். திரவ எரிபொருள் மண்ணெண்ணெய், தாவர எண்ணெய், பெட்ரோல், டீசல். இதெல்லாம் திரவ எரிபொருள். வாயு நிலையில் எரிபொருள்கள் சமையல் எரிவாயு, சாண எரிவாயு. இது வாயு நிலையில் எரிபொருள்கள். ஞாபகம் இருக்கா? சரி. அடுத்தது வேற ஒரு ஆற்றல் படித்தோம். இது சூரிய ஆற்றல் பயன்படுத்தி, அதுவும் எரிபொருளாக பயன்படுத்தி என்ன செய்கிறோம்? வாகனங்கள் மற்றும் விளக்கு இதெல்லாம் பயன்படுத்துகிறோம். சரி, இப்போது படித்த பாடத்திலிருந்து சில கேள்விகள் நீங்கள் சரியா தவறா அப்படின்னு சொல்லணும். நான் கேட்குறேன். பனிக்கட்டி. பனிக்கட்டியை சூடாக்கும் போது அது உருகும். சரியா தவறா? பனிக்கட்டியை சூடாக்கும் போது அது என்ன செய்யும்? வெப்பநிலையில் உருக தான் செய்யும். வெளியே உள்ள வெப்பநிலையில் உருகும். சரி. நிலக்கரி ஒரு திரவ பொருள், திரவ எரிபொருள். நிலக்கரி ஒரு திரவ எரிபொருள். சரியா தவறா? நிலக்கரி ஒரு திண்ம எரிபொருள். தவறு. இது திரவ எரிபொருள்னு கொடுத்துருக்கு. தவறு. துணி எரியாது. துணி எரியுமா எரியாதா?
துணி எரியும். இதுவும் தவறு. அடுத்தது நீங்கள் அது பொருத்தி கரெக்டான சரியான பதிலை சொல்லணும். எதுக்கு எது வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனித்து பார்த்து எது சரி அப்படிங்கிறத சொல்லணும். திரவ எரிபொருள். எது திரவ எரிபொருள்? மண்ணெண்ணெய் திரவ எரிபொருள். திண்ம எரிபொருள் சொல்லுங்கள். எது? திண்ம நிலையுள்ள எரிபொருள். எது? கரி. வாயு நிலையுள்ள எரிபொருள் என்ன சொல்லுங்கள்? சாண எரிவாயு. இது வாயு நிலையுள்ள எரிபொருள். சரி, அடுத்தது பார்ப்போம். வாகனங்களில் பயன்படுத்தக்கூடிய எரிபொருள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம். வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள், 2 சக்கர 3 சக்கர வாகனங்களில் பயன்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு எரிபொருள் சொல்லுங்கள். பெட்ரோல், டீசல். சரி. அடுத்தது, விளக்கு எரிய என்ன எண்ணெய் பயன்படுத்தப்படும்? விளக்கு எரியது என்ன எண்ணெய் பயன்படுத்துவாங்க? தாவர எண்ணெய். வாயுவை குளிர்விக்கும் போது அது என்ன நிலைக்கு மாறும்? எதா மாறும்? வாயுவை குளிர வைத்தால், வாயு நிலையுள்ள பொருளை குளிர வைத்தால் அது திரவமாக மாறும். சரி, இப்போது படித்த பாடத்திலிருந்து சில கேள்விகள் நீங்கள் சரியா தவறா அப்படின்னு சொல்லணும். நான் கேட்குறேன். பனிக்கட்டி. பனிக்கட்டியை சூடாக்கும் போது அது உருகும். சரியா தவறா? பனிக்கட்டியை சூடாக்கும் போது அது என்ன செய்யும்? வெப்பநிலையில் உருக தான் செய்யும். வெளியே உள்ள வெப்பநிலையில் உருகும். சரி. நிலக்கரி ஒரு திரவ பொருள். திரவ எரிபொருள். நிலக்கரி ஒரு திரவ எரிபொருள். சரியா தவறா? நிலக்கரி ஒரு திண்ம எரிபொருள். தவறு. இது திரவ எரிபொருள்னு கொடுத்துருக்கு. தவறு. துணி எரியாது. துணி எரியுமா எரியாதா? துணி எரியும். இதுவும் தவறு. அடுத்தது, நீங்கள் அது பொருத்தி கரெக்டான சரியான பதிலை சொல்லணும். திரவ எரிபொருள். எது திரவ எரிபொருள்? மண்ணெண்ணெய் திரவ எரிபொருள். திண்ம எரிபொருள் சொல்லுங்கள். எது? திண்ம நிலையுள்ள எரிபொருள். எது? கரி. வாயு நிலையுள்ள எரிபொருள் என்ன சொல்லுங்கள்? சாண எரிவாயு. இது வாயு நிலையுள்ள எரிபொருள். சரி, அடுத்தது பார்ப்போம். மாணவர்களே, நாம் இன்று படித்த பாடத்தை ஒரு முறை வாசித்து பார்த்து மதிப்பீட்டு புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மதிப்பீடு அவ்வளவும் நீங்கள் நிரப்புங்கள். இது வரைக்கும் படித்தது நல்லா புரிஞ்சிருக்கும். நீங்கள் நிரப்பி படித்து பாருங்கள். சரி, நன்றி, வணக்கம்.